மக்களே, என்னங்க பசிக்குது, நீங்கள் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? பசிக்குது, ஆமாம். ஸோ இவன் வந்துட்டு நேற்று கிளெக்ஸ்லேருந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்தான். ஸோ அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இதை பற்றி நான் சொல்கிறதோட அவன் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இது பேர் என்னடா? ஸ்ட்ராபெரி க்ரீம் மஃபின். ஸ்ட்ராபெரி க்ரீம் மஃபின் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல? ஆமாம், இப்படி தான் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ஸ்வீட் சாப்பிட்டுருக்கீங்க. நீ தானே வாங்கிட்டு வந்து சாப்பிட தூக்கி வீசக்கூடாதுல்ல? அது இப்படி சொல்லலாம். அதாவது நான் எனக்கு ஸ்வீட் வந்துட்டு இப்போ நான் பெருசாக சாப்பிட்றது கிடையாது. இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. பெருசாக இல்லை, சிறுசாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ பெருசாக சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி எப்போது கொண்டு வருவோம், அப்போ நோன்னு சொல்ல முடியாது. பாசமாக கொடுப்போம், சாப்பிட வேண்டியது தானே? ஆமாம்மா. இதான் விஷத்தை எனக்கு கொடுத்துட்டு அவன் ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரத்த கைக்கு சாவறீங்களா அப்படின்னு. ராசாடா, ரத்தம் கைக்கு சாகிற அளவுக்கு போயிட்டியா? பட் ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. இங்கே நிறையா சாப்பிடக்கூடாது, ஒன்று சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு. இல்லை, ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வாரத்துக்கு. ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் நியாயமானு பாருங்க. இவன் தான் எனக்கு வேண்டிய ஆசையாக வாங்கிட்டு வந்தான். நான் சாப்பிட்டா இப்போ கிண்டல் பண்ணுறான். அவ்வளோதான். அவரே வைப்பாராம், அவரே எடுப்பாராம். பொறுமை தொண்டையில் சிக்கிக்க போகுது. அப்படிதான் சொல்லலாம். ஸோ நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்துட்டு புல்லு. என்னை கொல்லு. இங்கே ஒரு பார்க்கில் மூளையில் மரத்தடியில் இருந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா என்னதான் இன்றைக்கி வெயில் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான். யூஸ்வலை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மின்னு சொன்னேன். ஆமாம், யூஸ்வலை விட கொஞ்சம் கம்மி. ஆனால் இவர் வந்து என்ன சொல்லிட்டு என்னை விட அதிகமாக யூரின் போய்கிட்டு இருக்கிறது. யா, அது நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு என்னோடய டார்கெட் வந்துட்டு 3 to 4 லிட்டர். நானும் இவனும் அந்த பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட டார்கெட் வந்துட்டு 3 to 4 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஆனால் இவர் குடிக்கிறத பூரா கக்கூஸில் கழிச்சிடுறாரு. நான் என்ன பண்ணுறது? ஆமாம், இவனை நான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு இவனோட யூரின் எபிசோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் அதில் போகிறத பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து நடந்து போகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எனக்குமே அந்த நிலைமை தான் இருக்குது. நான் இப்போது வந்துட்டு ஒரு லாஸ்ட் 1 வீக்காக வந்துட்டு நான் ஒரு 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் அப்படியே டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் தண்ணி குடிக்கிறத விட யூரின் போகிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னடா இது யூரின் சேனல் மாதிரி ஆயிடுச்சு. எதை பற்றி சாப்பிடும் எதை பற்றிலாம் பேசுகிறீங்கன்னு அவங்களே யோசிப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய தண்ணி குடிங்க. இட்ஸ் நாட் ஓன்லி இந்த டீஹைட்ரேஷனுக்கு மட்டும் கிடையாது, எல்லாமே தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா. எங்கள் பாட்டியெல்லாம் வந்துட்டு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய தண்ணி குடிப்பாங்க. அவங்க வந்துட்டு உங்கள் பாட்டி நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்போ நிறைய தண்ணி குடிப்பாங்க. நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஏன்னா சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி நிறைய தண்ணி குடிப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்கின் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 80 above ஆகிட்டும் அவங்க ஸ்கின் வந்துட்டு ரொம்ப பளபளன்னு இருக்கும். ஸோ அது அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, வாட்டர் தான் பக்கத்தில் நின்றுருப்பாங்க. இப்போ இந்த ஸ்வீட் சாப்பிட்டது தான் ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசில் இந்த தீபாவளி அந்த டைம்லலாம் வந்துட்டு எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுற எங்கள் அம்மா தீபாவளி இல்லை எந்த ஃபங்க்ஷன்னாலுமே பண்ணுற ஒரு ஸ்வீட் வந்துட்டு குலாப் ஜாமுன். அதுக்கு என் கசின்ஸ் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதாவது அது சாப்பிட்றதுக்குன்னு என் தம்பி ஒருத்தர் இருக்கான். மொத்தமாக எல்லாத்தையும் திருடி தின்றுவீங்க அதானே? நான் கேட்டு எடுத்து சாப்பிட்ருவேன். ஸோ அவன் என்ன பண்ணான், அவன் குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுக்குனே வருவான். அவன் பேரே குலாப் ஜாமுன் வாய. அப்போ என் கசின் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாமே குலாப் ஜாமுன் ஃபேன்ஸ். ஸோ ஆனால் எனக்கு வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எங்கள் அம்மா அது பண்ணுறங்காட்டிக்கு எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வெறுத்துட்டேன். எனக்கு குலாப் ஜாமுன் ஸ்வீட்டே வேணாம் தீபாவளிக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது பரவாயில்ல. நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் போகிறப்போ, நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டிலலாம் போகிறப்போ அவங்க வந்து ஆம்பூர் சைடில் வந்து ஒன்று செய்வாங்க. ஏதோ பக்கோடாவோ ஏதோ இருக்குது, இன்னொன்று பேர் அது நான் மறந்துட்டேன். அதுதான் இருக்கும் ஆம்பூர் சைடில் அந்த ஸ்வீட்டு.
அதை வந்து செய்வாங்க, நாங்கள் அதை வந்து சாப்பிடுவோம். ஆமா, அவங்க செய்வாங்க, இவங்க சாப்பிடுவாங்க. இது ஒரு கதை நீ சொல்லிட்டு சொல்லு. இந்த காரி முடிஞ்ச கதையே காவிய காவிய கதை மாதிரி சொல்லிட்டு ஒரு தடவை என்னாச்சுன்னா, எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்தப்போ அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க, இன்னும் டைம் ஆகும், யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து யாரும் கேட்காம சரிப்போ நாங்கள் தொடலை அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு சண்டை வந்து யாரும் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நீ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ட? அப்படிலாம் இல்லை, நான் உள்ளே போனேன், நான்லாம் சண்டை போடல, சாப்பாடுல என்ன ரோஷம், நானும் போய் சாப்பிட்ருவேன். அதானே என்னன்னா நான் வந்து போய் சாப்பிடலன்னு போறப்போ உள்ள ஒரு கும்பல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சோறு போடும்போது டக்குன்னு சம்ப தூக்கிறது, போட்டதுக்கு அப்புறம் அத்தாடி எண்ணெய் முட்டு போட்டீங்களேங்கிறது. அந்த சண்டை போட்டவங்களா? என்ன தம்பி நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீங்க தான் ரொம்ப ரோசக்காரராச்சு, இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து நான் சாப்பிடவே இல்லையே அப்படின்னாங்க. போய் கிட்ட போய் பார்த்தா சாப்பிட்டு வாய் துடைக்கல. வாய் தொடறேன். எங்க வீட்டுல அந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சண்டை போடுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. பாருங்க, சாப்பிட்டீங்க, குப்பை போட்டீங்க, உங்களை என்ன ஒன்னும் இங்க இருந்து கிளம்பலப்பா, இங்க எடுத்துட்டு போயிடுவேன், மழை வர மாதிரி இருக்கு. குப்பை தொட்டி அங்கதான் இருக்கு, ஆனா நீங்க இங்கேயே போட்டீங்க. உங்களை நான் என்ன சொல்றது? வருங்கால சங்கதிகளுக்கு இதான் சொல்லி தரீங்க, சாப்பிட்டா இங்கேயே குப்பை போடுங்க. வருங்கால சங்கதி இப்படி இருக்குமா? என்னத்தை போய் சொல்றது? நம்ம சொல்ற காமெடி அவங்களுக்கு புரிஞ்சுச்சா? தனியா சிரிச்சுட்டே வர்றாங்க. அப்படி சிரிச்சுக்க யாரா பைத்தியக்கார பசங்க 2 பேரும் ஓரமா கதமா பண்ணிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி இல்லையே. கால் பூச்சி எங்க இதுக்குதான் இங்க உட்கார வேணான்னு இப்படி 8 கால் பூச்சி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து மேலே ஏத்தி விட்டுருவீங்க போல. எங்கேயாவது விஷம் கடிச்சு நுர தள்ளி படுத்துக்கிட்டு இருப்பேன். என் கூட்டு 8 கால் பூச்சி நுர தள்ளி படுத்துக்கிட்டு இருப்பேன். NHS கூட்டு போனா போயிட்டு பேராசிட்டமால் போடுங்க சரியாயிடும் அப்படின்றவாங்க, முடிஞ்சிடும். ஆமா, இங்க இங்கெல்லாம் வந்துட்டு என்ன பிரச்சனையா இருந்தாலும் மேக்சிமம் அவங்க கொடுக்கறது வந்துட்டு பேராசிட்டமால் தான். ஆனா ஹார்ட் அட்டாக் நல்லா போனோம்னா 2 பேராசிட்டமால் கொடுப்பாங்க. முடிஞ்சிடும். நம்ம ஊர் மாதிரி இந்தியா மாதிரி எங்கேயுமே வராது. நம்ம ஈஸியா வாக்கின் பண்ணிக்கலாம், இங்க வந்து வாக்கின் பண்ண முடியாது. நடந்து போலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இயேசுவே இது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. எதுரா? நான் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பேன், ஆனா தேவையான விஷயத்தெல்லாம் மறந்துடுவேன். பேனிக் அட்டாக் ஏதாவது ஒரு படப்படப்பு வருதா, ஏதாவது இந்த மாதிரி டிப்ரெஷன்ல வேற என்ன இருக்கு எனக்கு டிப்ரெஷன். அது உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியாது. எனக்கு கரெக்டா நைட் தூங்குறப்போ இந்த பழைய கதை, நம்ம செருப்பால அடி வாங்கின கதை, நம்மள செருப்பால அடிச்ச கதை, நம்ம போய் யாரையும் செருப்பால் அடிச்ச கதை எல்லாம் ஞாபகம் வரும். அடி வாங்கின கதை அட் டைம்ல எல்லாம் அப்பதான் ஞாபகம் வரும். அப்போ உட்காந்து இது நம்ம அப்போ அப்படி பண்ணிருக்கலாமே, அதை நினைச்சு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனா அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். அது நானும் நம்புறேன், எனக்குமே அப்படிதான். இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு அதான் நைட்டு இப்ப நம்ம அது வரைக்கும் பிரெயின் வந்து ரொம்ப டீசெண்டா இருப்பான். அந்த ஒரு 11 மணி அந்த போய் படுத்து தூங்கணும், தலைகாணியில தலை வச்சோம் அப்படின்னா அப்ப ஆரம்பிக்கும் பாரு, இங்க தூங்குற எந்திரி இதெல்லாம் நீ அடி வாங்கி மறந்துட்டியா இந்த ஞாபகம் எல்லாம் வரும். யாரா நீங்க என்ன நிம்மதியே தூங்க விடுங்கடா. அதாவது அந்த எபிசோடு மட்டுமே கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் போகும். அதுக்கப்புறமா தூங்கலாம்னு நினைச்சோம்னா மனசெல்லாம் கெட்டு போய் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் அவ்வளவுதான், விடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த கரெக்டா அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணாது பிரெயின், வெறும் டிஸ்பிளேவே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுனாலும் இந்த மாதிரி ஆகும். அதானே பண்ணிக்கிறீங்க. தேடு நாய் ஒண்ணு கிடைச்ச மாதிரி இருக்கு பைக், அதை போய் கிளீன் பண்ணலாம். இது ரிலேட்டபிளான ஒரு விஷயம். ஆமா, யாராவது இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் யாராவது பேசுறாங்க அப்படின்னா அப்ப வந்து பிரெயின் ஃபுல் ரெஸ்ட் மோட்ல இருக்கும், ஜோன் அவுட் ஆகி தூங்கிட்டு இருப்போம். யாராவது வேற யாரும் இல்ல, நீங்க தான் அது. ஜிம்ல வந்து எப்படின்னா நான் வந்து கரெக்டா பேசிட்டே இருப்பேன் அவர்கிட்ட உட்காந்து. நான் வந்து என்னன்னா, ஓகே ப்ரோ இந்த ஒர்க் அவுட் வந்து இப்படி பண்ணலாம், சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். இவர் வந்து 15 நிமிஷம் கழிச்சு ரியாக்ட் பண்ணுவேன், என்ன சொல்றது அப்படின்னு போயிடுவாரு. சரி ஓகே இவர்கிட்ட பேசுறது நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போய் ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிருவேன். இருக்கிற லைஃப் ஸ்டைல என்னன்னு தெரியல, பட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. முக்காவாசி பேர் அப்படித்தானே சுத்திட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. ஈஸியா அவுட் பண்ணோமான்னு வேலை இல்லாம அங்க வந்து நீங்க வேற எதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிதான் ஒன்ஸ் அப்பான டைம் இவரு அப்படிதான் இருந்தாரு. நான் பேச விரும்பல, சொல்றது உண்மைதான். நான் முக்காவாசி டைம்ல ஜோன் அவுட்டா தான் இருப்பேன்.
பகல் நேரத்துல ஏதாவது முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரெயின் நல்லா படுத்து தூங்கும். தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காது. தூங்க நேரத்துல கண்டதை போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் அப்ப அந்த என்ன சொல்றது, போக்கிரி படத்துல இவன் சொல்றது, தூங்காரா தூங்காரா. வந்து காலையில வந்து ஜிம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒர்க் அவுட் போடலாம் அப்படின்னு நம்ம உட்காந்தோம்னா ஒர்க் அவுட் ஒன்றும் வெயிட்டே புஷ் பண்ண முடியாது. அதெல்லாம் முடிஞ்சு அடி வயிற்றில் ஒரு மாற்றம் உங்களுக்கு மறுபடியும் வந்துருச்சு. ஒருத்தர் தண்ணி குடிக்காதீங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிள் வச்சிருமா இல்ல, அந்த பக்கம் அவ்வளவு தண்ணி இருக்கு. அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. அங்க வேணா போய் கலந்து அடிச்சுட்டு வந்துருங்க. எல்லாம் போயிட்டு இறங்கிடுவா தண்ணியில. தண்ணியில இறங்கிட்டு இந்த ஸ்விம்மிங் பூல்ல பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, யோசிக்கிறீங்க. அமுக டுமுக அமால் டுமால்.